இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது முன்னோர்களுடைய நடைமுறையிலே இந்த ஜாதகத்திலே சுப முகூர்த்தங்கள் பார்க்கின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் முக்கியமாக கவனிப்பார்கள். சுப முகூர்த்தங்களுக்கு முக்கியமான சில விடயங்கள் இன்றும் யோதிடங்களிலே கவனிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. ஒரு சில இடங்களிலே அவை கவனிக்கின்ற பொழுது அதையெல்லாம் பொழுது சாதாரணமாக விட்டுவிட்டு செல்கின்றார்கள். வாரங்களிலே நாங்கள் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 வாரங்களும் அறவே சுப முகூர்த்தத்துக்கு தவிர்க்கப்பட வேண்டும் என்பது ஜோதிட விதி. குருட்டு வாரம் என்று இதை சொல்லுவார்கள். செவ்வாய் வாரமும் சனி வாரமும் சுபகாரியங்களுக்கு முற்று முழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய வாரங்கள். அதேபோன்று ஒரு மாதத்திலே அதிக மாதம் என்று சொல்வார்கள். 2 அமாவாசை, 2 பௌர்ணமி அப்படி வருகின்ற பொழுது அந்த மாதமும் சுப முகூர்த்தங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறது ஜோதிட விதி. அதேபோன்று மாத இரவுகளிலே, அதாவது ஒரு மாதம் முடிகின்ற நாளிலே சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். அதுவும் முக்கியமாக நல்ல சுபகாரியங்களை கண்டிப்பாக இந்த மாத இரவிலே செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஒரு மாதம் முடிந்து மறுநாள் மறு மாதம் பிறக்கின்றது என்றால் அந்த மாத முடிவிலே சுபகாரியம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் ஜோதிடத்திலே மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில விடயங்கள் ஜோதிட ரீதியாக நாங்கள் பார்த்தால், சில நட்சத்திரங்கள் சுபகாரியங்களுக்கு அறவே ஒதுக்கப்பட வேண்டும். அந்த நட்சத்திரங்கள் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்புடையவை அல்ல. அதாவது பூராடம் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இவையெல்லாம் சுபகாரியங்களுக்கு ஏற்புடைய நட்சத்திரங்கள் அல்ல. இவைகளெல்லாம் அறவே தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்களாக கூறப்படுகின்றன. இவைகளை நாங்கள் எங்கள் மனங்களிலே கவனித்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்கள் மூலமாக அதே போன்று நாங்கள் இப்போ ஒரு வாரம் சொன்னேன், செவ்வாய் சனி வாரம். மாதங்களிலே மாத இரவுகள், அதாவது மாதம் முடிகின்ற காலங்களிலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதே போன்று இந்த நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்துத்தான் இந்த சுப முகூர்த்தங்களை எடுக்க வேண்டும். இப்பொழுது இயல்பாக அது செய்யலாம் என்று சொல்லிவிட்டு செய்கின்றோம். அதனுடைய தாற்பயம், அதனுடைய கஷ்டங்கள் உடனே தெரியாது. அது எங்களுக்கு திரும்ப மெல்ல மெல்லத்தான் அதனுடைய சிரமங்கள் ஆரம்பிக்கும். நாங்கள் அந்த இப்படியான காலங்களிலே ஒரு சுபகாரியத்தை, ஒரு திருமணத்தை, ஒரு புதுமனை புகவிழாவை அல்லது ஒரு கும்பாபிஷேகத்தை செய்துவிட்டால் அதனுடைய பலன்கள் எங்களுக்கு மிக மோசமானதாக மெல்ல மெல்ல அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் செய்தால் அது கிராமத்தை சார்ந்ததாகவும் இப்படியாக அது தாக்கங்களை கொடுத்துவிடும். எனவே இந்த முகூர்த்த விடயங்களிலே நாங்கள் எல்லோரும் மிக மிக கவனமாக, மிக உன்னதமாக, மிக அவதானிப்போடு செயல்பட வேண்டும். முகூர்த்தம் என்பது மிக முக்கியமானது. அது நாங்கள் அதற்குரிய முகூர்த்தங்களிலே எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகங்களுக்கு முகூர்த்த பிரீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த தானங்களையும் கொடுக்க சொல்லுகிறார்கள். எனவே இவற்றை நாங்கள் நன்கு அவதானித்து கவனித்து செய்யப்பட வேண்டும். அதை செய்தால்தான் வாழ்வியலிலே நல்ல வெற்றிகளை நாம் காண முடியும். ஞானசம்பந்த பெருமான் கூட அழகாக சொல்லுவாரே, வெயுறு தோழி வங்கன் அந்த பதிகத்திலே, அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஒரு அடியார் எப்படி இருப்பார்? ஆசையற்றவராக, நேர்மையானவராக, நல்ல தொண்டு செய்பவர்களாக, கெட்ட எண்ணங்கள் இல்லாதவர்களாக, அப்படி இருக்கின்ற மனிதர்களுக்குத்தான் கிரகங்களும் சரியான முறையிலே அனுகூலங்களை கொடுக்கும். அதை கூட அவர் சொல்கின்றார், அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த கிரகங்களுக்குரிய நல்ல முறையான பிரீதிகளை செய்து அதனுடைய பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடியார் என்ற அந்த பக்குவத்துக்குள்ளே இன்று யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கோபம், பொறாமை, போட்டி என்று பலவிதமான எண்ணங்களை விரித்து வைத்து கொண்டிருக்கின்ற வாழ்வியலிலே நாங்கள் நல்லது நடக்கும் என்று நினைப்பதே தவறு. எனவே நாம் முதல்ல அந்த அடியார் என்ற பக்குவத்துக்குள்ளே வர வேண்டும். அந்த பக்குவத்துக்குள்ளே வந்து நாங்கள் சரியான முறையிலே முகூர்த்தங்கள் நிர்ணயம் செய்தோமானால் இப்பொழுதுமே அது உயர்வையும் வெற்றியையும் மேன்மையையும் தந்து கொண்டிருக்கும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை புரிந்து செயல்படுவோம். நன்றி.